இங்க ஒரு நாய்க்குட்டி பூட்டி வச்ச வண்டிக்குள்ள தண்ணி தாக்கத்துல மயக்கத்தோட படுத்திருக்கு. அது அந்த வழியா போன ஒரு அம்மாவும் பையனும் பார்த்துட்டு அந்த வண்டியோட கண்ணாடி உடைச்சு அந்த குட்டியை காப்பாத்திடுறாங்க. இப்ப கண்ணை முடிச்சது இவங்களை பார்த்துட்டு பாசமா ஓடி வந்து கொஞ்சுது. அன்னையில இருந்து இவங்களே அந்த குட்டியை வளர்க்குறாங்க. கொஞ்ச நாளே அந்த பையனும் அந்த நாயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த நாய்க்கு பெயிலின் பேர் வச்சிருக்கான். இப்படியே போக போக ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்றாங்க. ஒரு நாள் அந்த பையன் ஏதோ சோகத்துல உட்கார்ந்துருக்கான். உடனே இந்த நாய் அவனோட மைண்டை மாத்துறதுக்காக ரக்பி எடுத்துட்டு வந்து விளையாட கூப்பிடுது. அதுல டைவர்ட் ஆகி அந்த பையன் அது கூட விளையாட போயிடுறான். இப்படியே போயிட்டு இருக்க அடுத்த கொஞ்ச நாள்லயே இந்த பையன் காலேஜுக்காக வேற ஒரு ஊருக்கு போயிடுறான். அன்னையில இருந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க. அவனோட பிரிவை தாங்க முடியாம இந்த நாய் எப்பயுமே சோகமாவே இருக்கு. எப்ப திரும்ப வருவான் வெயிட் பண்ணி அந்த நாய்க்கு உடம்பு முடியாம போயிடுது. ஆல்ரெடி அந்த நாய்க்கு வயசாயிட்டதுனால டாக்டர் அதை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த நாயை பாக்குறதுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்கான். இப்ப அந்த நாயை நினைச்சாலும் அவன் கூட இருக்க முடியல. அந்த நினைப்போட அவன் மடியில படுத்து இறந்து போயிடுது. ஏக்கத்தோட இறந்து போன நாய் கண்ணை திறந்து பார்த்தா ரொம்ப குட்டியே தெரியுது. இப்ப யாரோ ரெண்டு பேரும் அதை தூக்கிட்டு போறாங்க. இதை தூக்கிட்டு போன ஓனருக்கு வீட்டுக்குள்ள வச்சுக்க பிடிக்காம வெளியிலே கட்டி போட்டு வச்சிருக்கான். அடுத்த கொஞ்ச நாளே இதை கண்டுக்காம அது ஒரு தெருநாயா மாறிடுது. அப்பதான் இதுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வாசனை தெரியுது. அதை மோந்து பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணி போகுது. பார்த்தா அந்த பையனுக்கு இப்ப ரொம்ப வயசாயிருது. ஆனாலும் அவன் தான் கண்டுபிடிச்சிருது. அவனு ஏதோ ஒரு நாய் நினைச்சு வளர்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் சோகமா இருக்கும்போது பின்னாடி பழைய பொருள் வச்சிருக்கிற இடத்துல போய் அந்த ரக்பியை எடுத்துட்டு வந்து விளையாட கூப்பிடுது. அப்பதான் இவனுக்கு சின்ன வயசுல வச்சிருந்த பெய்லியோட ஞாபகம் வருது. அந்த பேரை சொன்னதும் இதுவும் ஆமாங்கிற மாதிரி செய்க காட்டுது. கடைசியில ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.